Taste the Daily. தமிழகத்தையே பட்டா போட்டு விற்க துடிக்கும் கொள்ளை மாடல் விடியா திமுக ஸ்டாலின் குடும்ப அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சி அதிகாரத்தை எப்படியேனும் கைப்பற்றி குடும்ப ஆதிக்கத்தை வளர்க்க மக்கள் விரோத திமுக அரசு நினைப்பதாக விமர்சனம். சுற்றுச்சூழலை பாதுகாக்க உயிர் நாடியாக திகழும் சதுப்பு நிலங்களை வேறு பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது என்ற நீதியை விடியா திமுக அரசு தளர்த்தியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சுமார் 15 ஏக்கர் நிலத்தை பிரிகேட் என்ற தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 1250 குடியிருப்புகளை கட்ட விடியா அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக செய்திகள் வருவதாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டிய புரட்சி தமிழர். சென்னையை வெள்ள பாதிப்பில் இருந்து பாதுகாக்கும் அரணாக திகழக்கூடிய பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் எந்த ஒரு கட்டுமான திட்டத்தையும் செயல்படுத்த திமுக அரசு அனுமதிப்பதை அதிமுக கைகட்டி வேடிக்கை பார்க்காது. கழக அரசு அமைந்தவுடன் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட்டு தவறு இழைத்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி கலந்து கொண்டு மாபெரும் மருத்துவ மற்றும் இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்த பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சர் இலவச கண் கண்ணாடிகளை வழங்கினார். கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழாவில் ஒரு பகுதியாக நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பங்கேற்பு. அதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் எடுத்துரைக்கும் விளக்க உரை பிரசுரங்களை மக்களிடம் வழங்கி பிரச்சாரம். இந்தியாவின் காஃபி கதை உலகளவில் பரவியுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தனது மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஒடிஷாவின் கோராபுட் காஃபி குறித்து பாராட்டு. ஒரு காலத்தில் கர்நாடகா, கேரளா மலைப்பகுதிகளில் தோட்டப் பயிராக தொடங்கிய காஃபி இப்போது $1 பில்லியன் ஏற்றுமதி பொருளாக வளர்ந்துள்ளதாக பெருமிதம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கனிமொழி முன்னிலையில் நடைபெற்ற திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் நிர்வாகிகளை ஒதுக்குவதாக மேடையிலேயே கூறியதால் சலசலப்பு. தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் நெருக்கடி கொடுத்து வரும் நிலையில் உட்கட்சியிலேயே மோதல் ஏற்பட்டு வருவதால் திமுக தலைமை கலக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அரசு பேருந்து ஒப்பந்த ஓட்டுநர் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக அரசு பேருந்தில் கூட பயணம் செய்ய முடியாத நிலை இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பேராசிரியர்கள் பாலியல் தொல்லை அளித்ததாக புகாரை அடுத்து பேராசிரியர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதுடன் ஒருவரை அந்தமானுக்கு இடமாற்றம் செய்து நடவடிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே இரவு நேரத்தில் பணி முடிந்து சாலையில் நடந்து செல்லும் இளம் பெண்களை குறிவைத்து தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அளித்து வந்த 2 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறி வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உறவினர் வீட்டிற்கு சென்ற புதுச்சேரியைச் சேர்ந்த 2 காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலினின் ஆட்சியில் ஏற்பட்டுள்ள சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் பெண் குழந்தைகளுக்கு எந்த இடத்திலும் பாதுகாப்பு இல்லை என பொதுமக்களும் பெற்றோரும் விமர்சனம். தீயசக்தி திமுக ஆட்சியில் இந்த ஆண்டு மட்டும் பேருந்துகளில் கஞ்சா கடத்திய 26 பெண்கள் சிக்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல். ஸ்டாலின் ஆட்சியில்
கடத்தல்காரர்களின் சொர்க்க பூமியாக தமிழகம் மாறியுள்ள நிலையில் பெண்களும் அதிக அளவில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருவதுதான் திமுக ஆட்சியின் வேதனையான சாதனை என பொதுமக்கள் சாடல். தேனி மாவட்டம் போடியில் கஞ்சா கடத்திச் சென்ற 17 வயது சிறுவன், ஒரு பெண் உள்பட 4 பேர் பிடிபட்டதுடன் அவர்களிடமிருந்த 24 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கடத்தி வரப்படுவது அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த குட்டப்பாளையம் பகுதியில் குடிபோதையில் தோட்டத்து உரிமையாளரை கட்டையால் அடித்து கொலை செய்த தொழிலாளி தப்பி ஓட்டம். தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சந்தி சிரிப்பதால் கொலை, கொள்ளை உள்ளிட்டவை சர்வசாதாரணமாகிவிட்டதாக பொதுமக்கள் அச்சம். தேனியில் தனது 2 மகள்களை வைகை அணை நீர்த்தேக்கத்தில் தள்ளிவிட்டு கொலை செய்ததுடன் தந்தையும் நீர்த்தேக்கத்தில் குதித்து தற்கொலை. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறில் குழந்தைகளை கொலை செய்துவிட்டு தந்தை தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். சென்னை கொளத்தூரில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட நபரை கொலை செய்த வடமாநில தொழிலாளி. திறனற்ற திமுக ஆட்சியில் மது போதையால் தினந்தோறும் கொலை, கொள்ளை போன்ற குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி அருகே நண்பர்களை பார்க்க வனப்பகுதி வழியாக சென்ற இளைஞர் மீது வனத்துறையினர் தாக்குதல். வனத்துறையினர் கண்மூடித்தனமாக தாக்கியதில் ஒரு கண்ணின் பார்வை பறிபோனதாக குற்றம் சாட்டியுள்ள உறவினர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ஃபாரஸ்ட் பிடிச்சி அடிச்சிட்டாங்க. அடித்து கொண்டாந்து ஜிஹெச்சில் கொண்டாந்து சின்னசேலம் ஜிஹெச்சில் சேர்த்துருக்கிறாங்க. சின்னசேலம் ஜிஹெச்சில் முடியாதுன்னு சொன்னதுனால சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஜிஹெச்சில் கொண்டாந்து சேர்த்தாங்க. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, இங்கே முடியாது, லென்ஸு போயிடுச்சு கண்ணில், அதனால் மெட்ராஸ் தூக்கிட்டு போங்க இல்லைன்னா சேலம் தூக்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. எங்களால் எதுவும் பண்ண முடியல. நாங்கள் ஏழ்மைப்பட்ட குடும்பத்தில் பிறந்தோம். எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. எங்களால் எதுவும் காப்பந்து பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் தங்க நகை, 15,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவை கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் போலீசார் இரவு நேரத்தில் ரோந்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததே கொள்ளை சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு அருகே ஓலக்கடம் பகுதியில் 1650 கிலோ ரேஷன் அரிசி கடத்திய நபர் சிக்கினார். தமிழகம் முழுவதும் ரேஷன் பொருட்கள் கடத்தல் கட்டுக்கடங்காமல் நடைபெறும் நிலையில் விடிய அரசின் அதிகாரிகளுக்கு கடத்தலில் பங்கு உள்ளதோ என சந்தேகம் எழுவதாக பொதுமக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் அருகே முன்பகை காரணமாக இளைஞர் ஒருவரை பலர் கூட்டாக சேர்ந்து தாக்கியதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் அடிதடி கலாச்சாரம் தலை தூக்கும் அவலம். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் புறவழிச்சாலையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள். பைக் ரேஸில் ஈடுபட்ட 6 பேர் சிக்கிய நிலையில் 6 விலை உயர்ந்த பைக்குகளும் பறிமுதல். விழுப்புரத்தில் காய்கறி வாங்கிக் கொண்டு வீடு திரும்பிய பெண்ணிடம் முகவரி கேட்பது போல் நடித்து 5 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்ற முகமூடி கொள்ளையர்கள். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் அதிகரிக்கும் கொள்ளை சம்பவங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த குடிமல்லூர் கிராமத்தில் ராணுவ வீரர் வீட்டின் பூட்டு மற்றும் பீரோவை உடைத்து 10 சவரன் நகை கொள்ளை. விடியா திமுக அரசின் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடாமல் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் மது போதையில் டாஸ்மாக் கடை மற்றும் சாலையில் நடந்து சென்ற பொதுமக்கள் மீது பட்டாக்கத்தியால் தாக்குதல் நடத்தி போதை இளைஞர்கள் அடாவடி. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயல் இழந்துள்ளதால் போதை ஆசாமிகள் அச்சமின்றி அராஜகத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் மேற்கூரை பூச்சி இடிந்து விழுந்ததில் 80 வயது மூதாட்டி படுகாயம். குடியிருப்புகள் பாழடைந்த நிலையில் மாற்று இடத்தில் வீடுகள் வழங்காமல் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு அலைக்கழித்து வருவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டு. பீச் பக்கம் 14 அடுக்குலாம் சொல்லியிருக்கிறாங்க, இன்ன வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அதுக்கு தெரியல. இந்த மாதம் கொடுக்குறேன், அடுத்த மாதம் கொடுக்குறேன், 7 மாதமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். மாதம் கொடுக்குறேன்னு. இந்த மாதம் நவம்பர் 10 தேதியில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதா கையில் தான் இருக்குது, நம்ம ஆளுங்கிட்ட இல்லை. கடவுள் தான் துணையாக இருக்கணும். கடலூர் மாவட்டம் ராமநத்தத்தில் தனது வீட்டினுள் 1 டன் ரேஷன் அரிசியை பதுக்கி வைத்திருந்த நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் தொடர்ந்து ரேஷன் அரிசி கடத்தப்படுவதால் ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு அரிசி கிடைக்காத அவல நிலை ஏற்பட்டுவதாக குற்றச்சாட்டு. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 2700க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதால் கல்வித்தரம் ஆபத்தில் இருப்பதாக கல்வியாளர்கள் எச்சரிக்கை. ஆங்கிலம், தமிழ் உள்ளிட்ட முக்கிய பாடங்களில் மட்டும் 700 இடங்கள் காலியாகி மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும், திராவிட மாடல் ஆட்சியில் உயர்கல்வித்துறை சீர்குலைந்து இருப்பதாகவும் கல்வியாளர்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே செம்பரம்பாக்கம் ஏரிக்கரை பகுதியில் காலாவதியான மருத்துவ கழிவுகளை கொட்டிச் செல்லும் அடையாளம் தெரியாத நபர்களால் மக்கள் அதிர்ச்சி. மருத்துவ கழிவுகளை தீ வைத்து எரிப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள் கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது விடியா அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. சென்னையில் அதிகளவு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து எச்சரித்து வரும் நிலையில் தண்டையார்பேட்டை கேப்டன் காட்டன் கால்வாயில் அவசர கதியில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருவதால் மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேடு அவலம். பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் இத்தனை மாதங்களாக குப்பைகளையும் கழிவுகளையும் அள்ளாமல் மாநகராட்சி நிர்வாகம் எங்கே சென்றிருந்தது என பொதுமக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அரசு மருத்துவமனையில் கடந்த 19 மாதங்களில் 2959 பேர் தெருநாய் கடிக்கு சிகிச்சை பெற்றதாக ஆர்டிஐ அதிர்ச்சி தகவல். விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து தெருநாய் தொல்லையை கட்டுப்படுத்த தவறியதால் நாளுக்கு நாள் நாய்களால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் மற்ற பேருந்துகள் வெளியேற முடியாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழகம் வளர்ந்துவிட்டது என நிர்வாகத்திறனற்ற ஃபெயிலியர் மாடல் அரசு சொல்வதெல்லாம் பச்சை பொய் என்பதற்கு இப்படி பழுதாகி நிற்கும் பேருந்துகளை சாட்சி என்கிறார்கள் பொதுமக்கள். சென்னை கண்ணகி நகரில் மழைநீர் வடியாததால் லாரி மூலமாக அப்புறப்படுத்திய அவலம். 4000 கோடி ரூபாயில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொண்டதாக ஸ்டாலின் அரசு கூறியது என்னவானது என பொதுமக்கள் கேள்வி. சென்னையில் பெருங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பருவமழை தீவிரமடையும் முன்னரே சாலைகள் சேதமடைந்து மரணக்குழிகளாக மாறி பல்லிழித்துக் கொண்டிருக்கும் அவலம். மழைக்காலத்தில் தார் சாலை போடுவதாக கண்துடைப்பு நாடகம் ஆடும் ஒரே அரசு திமுக என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் இதற்காக விடியா திமுக சென்னை மாநகராட்சிக்கு தேசிய விருதுதான் வழங்க வேண்டும் என்றும் ஆவேசம். தமிழகத்தில் பல லட்சம் பஞ்சமி நிலங்கள் மீட்கப்படாமல் உள்ள நிலையில் பஞ்சமி நிலத்தை எப்போது மீட்பீர்கள் என ஸ்டாலினுக்கு ஆதி திராவிட மக்கள் கேள்வி. சமூக நீதியை காப்பதாக தனக்குத்தானே பெருமை பீற்றிக் கொள்ளும் ஸ்டாலின் 4.5 ஆண்டு ஆட்சியில் பஞ்சமி நிலத்தை மீட்க துரும்பை கூட கிள்ளி போடவில்லை எனவும் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக வயல்களில் மழைநீர் தேங்கியதால் விவசாயிகள் கவலை. வடிகால் வாய்க்கால்கள் தூர்வார விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்காததால் தங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. இப்ப இந்த நாத்தை நாங்க என்ன செய்யறது? நம்ம புதுசா விர விட்டு நம்ம இதுங்கெல்லாம் காலம் தாழ்த்தி போவோம். ஜனவரி 22 நீங்க மேட்டூர் அணையை சேர்த்துருவீங்க, நாங்க திருப்பி பிரச்சனை பண்ணணும். அதனால இதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணணும். இந்த விர விட்டவங்களுக்கு எங்களுக்கு தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பா நிவாரணம் வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். வாய்க்கா ஆறுகள் தூர் வாரப்படாததுனால இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறது தெள்ள தெளிவா இது மூலியமா சொல்லிக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்து சேதம். திறனற்ற திமுக அரசு பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். அது மட்டும் இல்லாமல் போதிய வடிகால வசதி இல்லைங்க. வடிகாலே அவங்க சுத்தம் பண்ணுறது இல்லைங்க.
நாங்கள் கேட்டால் அந்த பிடபிள்யூ ஆஃபீஸில் போய் கேட்டால் நீங்கள் வந்து இல்லைங்க அக்ரி ஆஃபீஸில் நீங்கள் கேளுங்க, இந்த வாக்கியம் எங்கள்கிட்ட இல்லைங்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்கள்ட்ட கேளுங்கிறாங்க. நாங்கள் யாருக்கிட்ட போகிறதுன்னு தெரியாதுங்க. விவசாயிகளுக்கு நாங்கள் எங்களுக்கு என்ன தெரியுங்க ஐயா? தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியில் விளைநிலத்தில் மழைநீர் தேங்கியதால் அறுவடைக்கு தயாராக இருந்த 200 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதம். வாய்க்கால்களை விடிய அரசு தூர்வாராததே மழைநீர் தேங்க காரணம் என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்தும் நஷ்டமடைந்துள்ளதாக வேதனை. இது ராராம்தோட்ட கிராமத்தில் வந்து ஒரு 200 ஏக்கர் பக்கமாக இந்த மாதிரி பயிர் அறுவடைக்கு இருந்தது, பழுதாயிருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா முளைச்சிருச்சு. இது ஒன்றும் கையாள முடியாது, இனிமேல் கையாள முடியாது. அது மெயின் காரணம் எதுக்கு என்ன ஆனது காரணம் அந்த வடிகால் சரியில்லாதது ஒரே காரணம் தான். நம்ம இந்த சின்ன வடிகால் இதுவே இப்படி இருக்குனாக்கா பெரிய வடிகால் அங்கிட்டு இருக்குது, அதுவும் அப்படி தான் இருக்குது. அதனால் வடிகால் முதல்ல வடிகாலை சரி பண்ணலை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது இன்னும் அப்படியே கொட்டை குச்சி ஏறி வச்சுக்கிறதுனால அப்படியே கிடக்கு. மதுரை சோழவந்தான் அருகே கருப்பட்டி, இரும்பாடி, நாச்சிக்குளம் கிராமங்களில் மழையால் சேதமடைந்த 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்களை இதுவரை நேரில் வந்து பார்க்காத விடிய அரசு அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். மக்கள் விரோத விடிய அரசுக்கு விவசாயிகளின் நலன் மீது துளி கூட அக்கறை இல்லையா என்றும் விவசாயிகள் ஆதங்கம். கரூர் துயர சம்பவம் தொடர்பான 8 வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு பட்டியல். தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வு வழக்குகளை விசாரிக்கும் என எதிர்பார்ப்பு. தெருநாய்கள் தொல்லை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் இன்று விசாரணை. டெல்லியில் தெருநாய்களை கருத்தடை செய்து அதே இடத்தில் விட உத்தரவிட்டது தொடர்பாக நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா, அஞ்சரியா அமர்வு முன்பு மீண்டும் விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலைய பகுதி, மார்க்கெட், பழைய சிண்டிகேட் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீருடன் சேர்ந்து கழிவுநீர் தேங்கி நின்றதாலும் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததாலும் பொதுமக்கள் கடும் அவதி. விடியாதிமுக அரசு தரமான முறையில் கழிவுநீர் கால்வாய் கட்டாததாலும் அதனை முறையாக பராமரிக்காததாலும் சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் முடிவு. முறையான அறிவிப்பை இன்று வெளியிடும் இந்திய தேர்தல் ஆணையம் போலி வாக்காளர்களை நீக்க உறுதி. சூரசம்ஹார விழாவின் முதல் நிகழ்வாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள முருகன் கோயில்களில் அம்பாளிடம் முருகன் சக்திவேல் வாங்கும் நிகழ்ச்சி கோலாகலம். அரோகரா கோஷத்தால் அதிர்ந்த முருகன் கோயில்கள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கந்த சஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று மாலை கோயில் கடற்கரையில் நடைபெறுகிறது. அதிகாலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து கடலில் புனித நீராடி அங்க பிரதட்சணம், அடி பிரதட்சணம் செய்து சுவாமி தரிசனம் செய்து வருவதால் விழா கோலம் பூண்ட கோயில் நகரம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கந்தசஷ்டி திருவிழாவில் நேற்றிரவு சுவாமி ஜெயந்திநாதர் தங்கத்தேரில் எழுந்தருளி கிரி உலா. லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா முழக்கத்துடன் சாமி தரிசனம்.
வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோன்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடக்கும்போது கனமழையுடன் 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புயலால் பாதிப்பிற்குள்ளாகும் மாநிலங்களில் ஒடிஷா, ஆந்திரா, புதுச்சேரியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். வங்கக்கடலில் உருவான மோன்தா புயல் தமிழகம், புதுவை, ஆந்திரா, ஒடிஷா மாநிலங்களை அதிகம் பாதிக்க வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுப்பு. சென்னை கீழ்ப்பாக்கம், புரசைவாக்கம், அயனாவரம், வில்லிவாக்கம், அண்ணாநகர் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளிலும் அதிகாலை முதல் தொடர் மழை. பள்ளிகளுக்கு விடுமுறை இல்லாததால் மாணவர்கள் மழையில் நனைந்தபடியும் பணிக்கு செல்வோரும் கடும் அவதி. வங்கக்கடலில் உருவான மோன்தா புயல் காரணமாக சென்னை, கடலூர், நாகை, தூத்துக்குடி, புதுச்சேரி உள்பட 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். கடலோர பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். தமிழகத்தில் சர்வே எண், பட்டா, வரைபடம் உள்ளிட்ட நிலம் தொடர்பான விவரங்களை பொதுமக்கள் எளிதாக கைபேசி மூலமே அறியலாம் என அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்ட தமிழ் நிலம் ஜியோ செயலி 9 மாதங்களாக முடங்கிய அவலம். வெற்று அறிவிப்பு செய்து விளம்பரம் தேடுவதில் மட்டுமே குறியாக இருக்கும் ஸ்டாலின் மாடல் எந்த ஒரு திட்டத்தையும் முறையாக செயல்படுத்துவதில்லை என மக்கள் சாடல். பட்டாவில் தவறான பெயர் பதிவானது தொடர்பான புகாரில் 4 ஆண்டுகளாக இறுதி உத்தரவு பிறப்பிக்காத விடிய அரசின் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக பொது தகவல் அலுவலரின் பதில் ஏற்கும்படி இல்லை என மாநில தகவல் ஆணையம் கண்டிப்பு. 4.5 ஆண்டுகளாக வெறும் விளம்பரம் மட்டுமே தேடி வரும் ஆட்சியில் விவரமும் கிடைக்காது, தகவலும் கிடைக்காது என மக்கள் ஆவேசம். தமிழகத்தில் கட்டிடத்தின் மதிப்பு சரியா என்பதை உறுதி செய்வதற்கான பெரும்பாலான கள ஆய்வுப் பணிகள் தேக்கமடைந்துள்ளதால் பதிவு முடிந்தும் பத்திரங்களை பெற வீடு வாங்கியோர் காத்திருக்கும் அவலம். விளம்பரத்தில் மட்டுமே விடியல் தரும் ஸ்டாலின் அரசு இருக்கும் வரை தங்களுக்கு விடியல் என்பதே கிடையாது என பொதுமக்கள் ஆவேசம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சின்ன ஓடைப்பட்டியில் உள்ள வன்னி விநாயகர் கோயிலில் அதிமுக ஆட்சியில் வைக்கப்பட்ட கல்வெட்டினை அகற்றும் நடவடிக்கைகளில் விடியா திமுகவினர் ஈடுபட்டதால் பரபரப்பு. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே திமுகவினர் இதுபோன்று செய்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டத்தில் பருவநிலை மாற்றத்தால் நோய் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 36 குழந்தைகள் உள்ளிட்ட 66 பேர் காய்ச்சலால் சிகிச்சைக்கு அனுமதி. 3 பேருக்கு டெங்கு காய்ச்சலும் ஏற்பட்டுள்ள நிலையில் விடிய ஆட்சியில் மருத்துவர்கள் மருத்துவ பற்றாக்குறை காரணமாக முறையான சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் தவிக்கும் அவலம். வேலூர் மாவட்டம் வெங்கடேசபுரம் மற்றும் காட்பாடி பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். வடகிழக்கு பருவமழை தொடங்குவது தெரிந்தும் மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விடியா திமுக அரசு எடுக்காததால் பொதுமக்கள் கடும் அவதி. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, புழல் போன்ற ஏரிகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரானது சடையங்குப்பம் பகுதியில் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் விடிய அரசின் பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் மெத்தன போக்கால் பாதிக்கப்பட்ட மக்கள் உடைமைகளுடன் உறவினர் வீடுகளில் தஞ்சம் புகுந்த அவலம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர், நெமிலி, ரத்னகிரி, பணம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக பெய்த மழை. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவிய போதும் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. தென்காசி மாவட்டம் கண்டிகைப்பேரி அருகே விடிய அரசின் தகர டப்பா பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி மின்கம்பம் மீது மோதியதில் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம். விடியா திமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் பயணிகளின் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் அக்டோபர் 15ஆம் தேதி 2622 குளங்கள் மட்டுமே 75% மேல் நிரம்பி இருந்த நிலையில் 10 நாட்களில் 4556 உயர்வு. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் ஏரி குளங்களில் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து முழு கொள்ளளவை எட்டும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. விழுப்புரத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக சங்கராபாணி ஆற்றில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ள நீர். களிங்கல் பகுதியில் அருவி போல் கொட்டும் வெள்ள நீரில் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் குளித்து மகிழ்ந்தனர்.
வடகிழக்கு பருவமழை காரணமாக திருச்சி மாவட்டம் காவிரி, கொள்ளிடம் ஆறுகளில் கரை புரண்டோடும் தண்ணீர். மேலணையில் இருந்து காவிரியில் 9800 கன அடி நீரும், கொள்ளிடத்தில் 43,000 கன அடி நீரும் வெளியேற்றம். மாஸ்கோவில் ரஷ்யா உருவாக்கிய புரோவெஸ்னிக் என்ற அணுசக்தியால் இயங்கும் புதிய ஏவுகணை சோதனையில் வெற்றி கண்டதாக ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புட்டின் பெருமிதம். நாட்டோவில் ஸ்கைஃபால் என அழைக்கப்படும் இந்த ஏவுகணை ரஷ்யாவின் ராணுவத்தில் விரைவில் சேர்க்கப்படும் எனவும் தகவல். மாவோயிஸ்ட் நடவடிக்கைகளுக்கு எதிரான முயற்சியின் ஒரு பகுதியாக சத்தீஸ்கரின் கான்கர் மாவட்டத்தில் 13 பெண்கள் உள்ளிட்ட 21 மாவோயிஸ்டுகள் போலீசாரிடம் சரணடைந்தனர். சரணடைந்தவர்கள் 3 AK-47 துப்பாக்கிகள், 4 SLR துப்பாக்கிகள் உட்பட 18 ஆயுதங்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைப்பு. இந்திய முப்படைகள் கூட்டாக மேற்கொள்ளும் திரிஷூல் போர் பயிற்சி வரும் 30ஆம் தேதி துவங்கி நவம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெறுவதையொட்டி குஜராத் கடலோரம் சர்க்ரேக் கழிமுக பகுதியில் விமான போக்குவரத்தை நிறுத்த இந்தியா வேண்டுகோள். திரிஷூல் பயிற்சி அறிவிப்பால் பீதியடைந்துள்ள பாகிஸ்தான் தங்கள் வான்பரப்பு போக்குவரத்தில் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. சர்வதேச விண்வெளி மையத்திற்கு HTV-X1 விண்கலத்தின் மூலம் தேவையான பொருட்களை அனுப்பிய ஜப்பான். தனேகஷிமா விண்வெளி மையத்தில் இருந்து H3 ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்ட சரக்கு விண்கலம் வெற்றிகரமாக சுற்றுவட்ட பாதையை அடைந்ததால் அந்நாட்டு விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 3 பேர் பலியான சோகம். தாக்குதலில் காயமடைந்த 6 குழந்தைகள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. பலூச்சிஸ்தானை தனி நாடு என குறிப்பிட்டு பேசிய நடிகர் சல்மான் கான். சல்மான் கானை பாகிஸ்தான் தனது நாட்டின் பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்த்ததாக தகவல். 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கிய இந்தியா சீனா இடையேயான விமான சேவை. அமெரிக்காவின் வரி விதிப்பால் இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவு ஏற்பட தொடங்கியுள்ள நிலையில் கொல்கத்தாவிலிருந்து சீனாவிற்கு புறப்பட்டு சென்ற இண்டிகோ விமானம். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் விளையாடும் போது அனுபவம் மிகவும் முக்கியம் என இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் முன்னாள் கேப்டன் அஜிங்கியா ரஹானே கருத்து. அனுபவம் வாய்ந்த வீரர்களுக்கு மேலும் அதிக வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்றும், இந்திய அணிக்கு விளையாட தான் தயாராக இருந்ததாகவும் தனக்கு வாய்ப்பு வழங்கப்படாதது குறித்தும் சூசகம். ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் இந்திய அண்டர் 18 பெண்கள் கபடி அணியில் ஈரானை தோற்கடித்து சாதனை படைத்த சென்னை கண்ணகி நகர் இளம் வீராங்கனை கார்த்திகாவுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. கிரீடம் அணிந்து குதிரை இழுக்கும் அலங்கார தேரில் புன்னகையுடன் கண்ணகி நகரை அடைந்த கார்த்திகாவுக்கு வாழ்த்து. 13வது பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நவி மும்பையில் நடைபெற்ற 28வது லீக் சுற்று ஆட்டத்தில் மோதிய இந்தியா, வங்காளதேச அணிகள். மழையின் காரணமாக 27 ஓவர்களாக குறைக்கப்பட்ட நிலையிலும் மீண்டும் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் ரத்தாகி பறிபோன இந்திய அணியின் வெற்றி. கிருஷ்ணகுமார் ராமகுமார் இயக்கத்தில் நடிகர் மாதவன் நடிக்கும் GD நாயுடு படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் டீசரை வெளியிட்ட படக்குழு. மறைந்த விஞ்ஞானி GD நாயுடு பிறந்த இடமான கோயம்புத்தூரில் விறுவிறுப்பாக நடைபெறும் படப்பிடிப்பு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த வெள்ளக்கோவில் அருகே கைத்துப்பாக்கி ஏர் பிஸ்டல்களை பயன்படுத்தி துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்ட நடிகர் அஜித்குமார். இலக்கை துல்லியமாக துப்பாக்கியால் அஜித்குமார் சுடும் வீடியோ ரசிகர்கள் மத்தியில் வைரல்.